Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட மே மந்த் P&L வீடியோ தான் நான் இப்போ காமிக்க போறேன். அதாவது போன மந்த் மே 1 ல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், லாஸ் பண்ணிருக்கேன்னு. ஆல்ரெடி ஏப்ரல் மந்த் நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், லாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் P&L வீடியோ நான் போட்டுருப்பேன். என்னோட மெம்பர்ஸ்க்குலாம் தெரியும், ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குலாம் தெரியும். டெலிகிராம் குரூப்ல நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது என்னோட டெய்லி வெரிஃபைடு P&L நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய டெலிகிராம் சேனல். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃப்ரீ சேனல். நீங்க ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணிங்க. அதுல என்னோட வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்னோட டெய்லி வெரிஃபைடு P&L, அதாவது நான் டெய்லி எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், லாஸ் பண்ணிருக்கேன்னு அதுல ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் 100% டிரான்ஸ்பரன்சியோட. நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது. இது எஜுகேஷன் வீடியோ தான், ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்டா நான் சொல்லிக்கிறேன். இதை செபி ரெஜிஸ்டர் கிடையாது. அண்ட் தென் நான் NISM சர்டிஃபைடு, ஓகேங்களா? NISM சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிஸ்ட், NISM எக்ஸாம் எழுதி சர்டிஃபைடு 3 இயர்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கு, ரிசர்ச் அனலிஸ்ட், ஓகேங்களா? வளவளன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நான் என்னுடைய ப்ராஃபிட் எவ்வளோன்னு காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய 4-5 டேஸா வீடியோஸ் வரலன்னு சொல்லி நிறைய மெம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால தான் வீடியோ என்னால் போஸ்ட் பண்ண முடியல. நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூஸ் மார்னிங் ஷார்ட்ஸ் வீடியோ நான் ஷேர் பண்றேன் முடிஞ்ச அளவு, ஓகேங்களா? இப்போதைக்கு மே 1 ல இருந்து உங்களுக்கு மே 31 வரைக்கும் ஃபில்டர் பண்ணி என்னோட அக்கௌண்ட்ல நான் கொடுக்குறேன். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நான் ஜீரோதால மட்டும் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, என்னுடைய ப்ராஃபிட் லாஸ்ட் பத்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 75,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். எவ்வளவு வச்சுடா 79,000 வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். 70,000 வச்சு ஏப்ரல் மந்த்ல ஸ்டார்ட் பண்ணேன். லாஸ்ட் பத்து 9,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். என்னோட ஏப்ரல் மந்த் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 70,000 வச்சுட்டு நான் 9,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அந்த 9,000 எடுத்து கொண்டாந்து தான் இந்த மாசம் ட்ரேட் பண்ணியிருந்தேன். 75,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். 11,000 சார்ஜஸ் போயிருக்கு எனக்கு. 63,000 நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 79,000னா நான் 70%க்கு 80% மேல ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். என்னடா கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றானா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் பண்ணியிருக்கேன். நான் 1 மந்த்ல 50K லாஸும் பண்ணியிருக்கேன். இப்போ கன்சிஸ்டன்சியா 2 மந்த்ஸா ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வேணா 2 மந்த்தா, போன மந்த் இந்த மந்த் சேர்த்து எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பேன். நீங்க இப்போதைக்கு மே மந்த் கிளியர் ஆயிட்டீங்களா? 63,000 ப்ராஃபிட் பண்ணிக்க. உங்களுக்கு அப்படி டவுட்ஸா இருந்துச்சுன்னா என்னுடைய P&L போய் எடுத்து பார்த்துக்க. நான் டெய்லி 10% ப்ராஃபிட் பாக்குறேன். என்னுடைய 70K வச்சுட்டு நான் 10 லாட்ஸ் வச்சு ட்ரேட் பண்றக்காட்டி இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆப்ஷன் பையிங்ல இவ்வளவு சான்சஸ் இருக்கா 70% ப்ராஃபிட் பண்றதுக்கு அப்படின்னா இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த 2 மந்த்ஸ்ல நான் 94,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். எவ்வளவுனா 94,000, 1 lakh பக்கம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா இந்த வீடியோ போடுறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். இந்த வீடியோவெல்லாம் மேக் பண்ணி இந்த மாதிரி நானும் P&L போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நாளா ஆசைப்பட்டிருப்பேன் எனக்கு தெரியும். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன், அக்டோபர் மந்த்ல ஆரம்பிச்சேன். அப்பத்துல இருந்து ஒவ்வொரு மந்த்தும் நான் கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மந்த் நான் ப்ராஃபிட் பண்ணி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு பார்ப்பேன். இல்லை மந்த் எண்டுங்கும் போது லாஸ்ட்ல இருப்பேன். நல்லா ப்ராஃபிட் பண்ணிருப்பேன். லாஸ்ட் 2 நாள்ல லாஸ் பண்ணி ஃபுல் மந்தோட ப்ராஃபிட்டையும் லாஸ் பண்ணிடுவேன். பட் இந்த 2 மந்த்ல நான் கேபிட்டலை அதிகப்படுத்துறேன். அதாவது அப்பெல்லாம் என்ன பண்றப்ப வெறும் 15,000 வச்சு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன். நிறைய லாஸ் பண்ணிட்டு கடைசியில் ப்ராஃபிட்டே வராது. 70,000 வச்சு நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா ஏப்ரல் மந்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஃபினான்சியல்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் வச்சு ட்ரேட் பண்ணிருக்கேன். ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் பத்தி நம்ம வீடியோ போட்டிருப்போம், அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. 2 மந்த்ஸ் சேர்த்து 75,000 தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த 1 மந்த்ல 63,000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். 11,000 இந்த மந்த்ல சார்ஜஸ் வந்திருக்கு. போன மந்த்ல ஒரு 7,000. ஏப்ரல் வீடியோ P&L வீடியோ எடுத்து பார்த்துக்கங்க. மே மந்தோட வீடியோ இவ்வளோதான், ஒரு ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் தான் இருக்கும். எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் காட்டி நாளைக்கு உண்டான ப்ரெடிக்ஷன் வீடியோ என்னால போட முடியவில்லை. மார்னிங் ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடுறேன். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குமே தவிர எந்த ஒரு டைமும் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நல்ல கண்டென்ட்ஸ் மட்டும் தான் நம்ம போடுவோம். நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காம. அதில் வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை. தேங்க்யூ.